ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருந்து எக்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார், எக் எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எக் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமர்ஷியல் இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் லிஸ்ட், அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், அதுக்கப்புறம் ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் குவாலிட்டி செக் ரிப்போர்ட் இல்லாட்டினா லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட், பில் ஆஃப் லேடிங். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எக்கை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் அ மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக எக்ஸை எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் நம்ம முட்டையை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்பர் 1 இருக்கிறதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் தான் ஹை குவாலிட்டி எக்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம நாமக்கல்லில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், டெல்லி, கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லேயுமே ஹை குவாலிட்டி எக்ஸ் கிடைக்குது. ஸோ ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக நம்ம எக்ஸை இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த வெரைட்டி என்ன டைப் ஆஃப் எக்ஸ் மெயினாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஹேச்சிங் எக், டேபிள் எக்ஸ், ஒயிட் ஷெல் எக்ஸ் அண்ட் ப்ரௌன் ஷெல் எக்ஸ். ஸோ இதான் மெயினாக ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. ஸோ முட்டை நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா எந்த கண்ட்ரீஸை டார்கெட் பண்ணலாம், மெயினாக எந்த கண்ட்ரீஸ்க்கு அதிக அளவில் முட்டை எக்ஸ்போர்ட் செய்யப்படுது அப்படின்னா, ஓமன், யுஏஇ, குவைத், கத்தார், மால்தீவ்ஸ் அண்ட் பஹ்ரைன். ஸோ இந்த கண்ட்ரீஸ் தான் இந்தியாவில் இருந்து முட்டையை அதிக அளவில் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, RODTEP ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இது என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, ரெமிஷன் ஆஃப் டியூட்டி அண்ட் டாக்ஸஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது ஏற்றுமதிக்கான டேக்ஸ் நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த RODTEP ஸ்கீம் மூலமாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பே பண்ண டேக்ஸ் நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி டியூட்டி ட்ராபேக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் RODTEP ஸ்கீம்ங்கிறது. இது கவர்மெண்ட் அந்த MEIS அப்படிங்கிற ஸ்கீமை இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு RODTEP ஸ்கீம் அப்படிங்கிறத இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தர மற்ற சலுகைகள் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட் அசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ டியூட்டி அண்ட் ட்ராபேக். ஸோ இதெல்லாம் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பேக்கேஜிங். ஸோ ஏற்றுமதி நம்ம முட்டையை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பேக்கிங் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங்கில் எக்ஸ்பைரி டேட்டும் மேனுஃபேக்சரிங் டேட்டும் கம்பல்சரியாக அதில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்கோடைய ஸ்டாண்டர்ட் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52 to 55 கிராம்ஸ். ஸோ 52 to 55 கிராம்ஸ் வெயிட் இருக்கக்கூடிய எக்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அதான் ஸ்டாண்டர்ட் வெயிட்டு ஏற்றுமதிக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி எக்ஸை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டட் கண்டெய்னர்ஸ் மூலமாக தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அப்புறம் இந்தியாவில் நவம்பர், அதாவது ஏப்ரல் டு நவம்பர் 2020-2021 இந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து 53.94 மில்லியன் USD ஆஃப் எக்ஸை வந்து குளோபல் மார்க்கெட்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல டிமாண்ட் வந்து இந்தியன் எக்ஸுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது.